வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஷெட்யூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஎஸ்சி நர்சிங் ஆல் இந்தியா கோட்டா 15% ஆல் இந்தியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ் ஜிப்மர் எய்ம்ஸ். ஸோ இங்கே இருக்கிற மெடிக்கல் சீட்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இங்கே இருக்கிற மெடிக்கல் சீட்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு நீட் யூஜி ஸ்கோர் மூலியமா ஃபில் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. இந்த கவுன்சிலிங் வந்து ஜூலை 21 ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆக இருக்கிறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜூலை 18-19 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் என்எம்சி. ஸோ வந்து இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ மெடிக்கல் சீட்ஸ் இருக்கு, ஆல் இந்தியா கோட்டாவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, எய்ம்ஸ்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, ஜிப்மர்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன், டீம் யூனிவர்சிட்டி எவ்வளோ இருக்கு, அங்கே எவ்வளோ சீட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஜூலை 18-19 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரவுண்ட் ஒன் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 21 நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து ஜூலை 21 ஜூலை 28 வரைக்கும் இந்த ரவுண்ட் 1க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் இருக்கு. நம்ம வந்து 28 ஜூலை 28 12 மணிக்குள்ள கிட்டத்தட்ட 11:55 நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 உங்களுக்கு 3 மணிக்கு 3 PM வந்து நம்ம பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிடணும். ஸோ வந்து ஜூலை 21 ஆரம்பிக்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ரவுண்ட் 1 ஜூலை 28 முடிச்சிடுறாங்க. ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 22 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 22 நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இன்ஸ்டியூட்ஸில் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிடும். சீட் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நமக்கு எல்லாமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. காமன் காலேஜஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. தென் எய்ம்ஸ் மதுரை. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா எய்ம்ஸ். ஸோ இது எல்லாமே அந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு எங்கே படிக்க ஆசையாக இருக்கும் அது பேஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் வந்து ஜூலை 22 ஜூலை 28 வரைக்கும் இருக்கு. ஜூலை 28 நீங்கள் வந்து லாக் பண்ணுறது வந்து 4 PMக்கு அப்புறம் 4 PMலேருந்து 28 4 மணி மாலை 4 மணிலேருந்து 11:55 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது லாக் பண்ணுறதுக்கு. நீங்கள் லாக் பண்ணாலும் அதுவும் ஆட்டோ லாக் ஆகிருக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 28 முடிச்சிடலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டும் ஜூலை 21 28. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் எப்போ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா 22 அடுத்த நாள்லேருந்து 21 ஆரம்பிக்கிறோம். ரவுண்ட் 1 ஆரம்பிக்கிறாங்க. தென் 22 நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிடலாம். சாய்ஸ் லாக் வந்து 28 4 மணிக்கு அப்புறம் 11:55 நைட்டு மிட் நைட் 11:55 நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிடலாம். இது ரவுண்ட் 1. தென் இதை ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் எம்சிசி வந்து அது ப்ராசஸ் பண்ணி ஜூலை 29 30 ப்ராசஸிங் அவங்களுக்கு 2 days டைம் தேவைப்படுது. அது ப்ராசஸ் பண்ணிட்டு ஜூலை 29 30 ப்ராசஸிங் நடக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 31 உங்களுக்கு ரவுண்ட் 1ஓட ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ 21 28 ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் 22 28 சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் பேரலாக பண்ணிடலாம். தென் உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஒரு 2 நாள் அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. 29 30. தென் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 ரவுண்ட் 1ஓட ரிசல்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் இந்த டேட்ஸு. ஸோ வந்து ஒரு PDF அவங்க போட்டிருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். இல்லை இந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய இந்த வீடியோஸ்லையும் நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். தென் வந்து ஒன்ஸ் நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 6 நம்ம போய் ஜாயின் பண்ணிடணும். சப்போஸ் நமக்கு வந்து நீங்கள் கேட்ட காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 6 ரிப்போர்ட்டிங் டைம். ஸோ இதுதான் வந்து இது. தென் ஆகஸ்ட் 7 வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாம் அவங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் பை இன்ஸ்டியூட்ஸ். அவங்க இன்ஸ்டியூட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறது. ஸோ இதுதான் ரவுண்ட் 1. இப்போ 21 28 இதான் வந்து நம்மளுடைய கரெக்டாக 21 ஆரம்பிச்சு 28 முடிஞ்சிருது. தென் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிடுறோம், லாக்கும் பண்ணிடுறோம். தென் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஜூலை 31 வந்துடுது. ஸோ இது வந்து ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும். சப்போஸ் ரவுண்ட் 2 அடுத்து ரவுண்ட் 1 நமக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2 நீங்கள் அடுத்து பண்ணலாம். ரவுண்ட் 2 வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சீட் மேட்ரிக்ஸ் இப்போ ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் மிச்சம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஆகஸ்ட் 9 ரிலீஸ் பண்ணுறாங்க. 9 11 அந்த டேட்ஸில் வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் என்ன சீட்ஸ் இருக்குது அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஆகஸ்ட் 9 11 ரிலீஸ் பண்ணுறாங்க. ரவுண்ட் 2க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரவுண்ட் 2க்குன்னு ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரவுண்ட் 1 பண்ணிட்டா ஒரு தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். ரவுண்ட் 1 பண்ணாமல் ரவுண்ட் 2 கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 12 18 அதே மாதிரி தான். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து ஆகஸ்ட் 13 18. ஸோ ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் முடியுது 18 ஆகஸ்ட் 18 முடியுது, லாக் ஆயிருது.
அதே சேம் டைம் தான். அந்த 18ஆம் தேதி ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து 4 பிஎம்லேருந்து 11:55 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணலனாலும் ஆட்டோ லாக் ஆயிரும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீட் அலாட்மெண்ட் அவங்களுக்கு 2 டேஸ் டைம் தேவை. அகைன் ஆகஸ்ட் 19, 20 வந்து அவங்க சீட் அலாட்மெண்ட் டைம் அவங்களுக்கு தேவை. தென் ரிசல்ட்ஸ் ரவுண்ட் 2 ஓட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 21 அவங்க வந்து ரவுண்ட் 2 ஓட ரிசல்ட்ஸ் குடுத்துடுறாங்க. சரி ரவுண்ட் 1ல கிடைச்சு தென் அப்கிரேடேஷன் போலாம். இல்ல ரவுண்ட் 1ல கிடைச்சு நீங்க போய் ஜாயின் பண்ணிடலாம். ரவுண்ட் 1ல கிடைக்காதவங்க ரவுண்ட் 2ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா நீங்க ரவுண்ட் 2ல போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரவுண்ட் 2 நீங்க காலேஜ் சப்போஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22, 29 தான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம். உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல, கிடைச்ச இன்ஸ்டிடியூட்ஸ்ல போய் நீங்க ஜாயின் பண்றதுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஆகஸ்ட் 22லேருந்து 29 கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் டைம் குடுக்குறாங்க. தென் வந்து வெரிஃபிகேஷன் பை த இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து எப்ப பண்ணிருவாங்கன்னா, ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 1 ஜாயின் பண்ணிட்டாங்களா? இல்லையா? அப்படின்ட்டு. தென் அகைன் மிச்சம் ஏதாவது சீட் இருந்துச்சு அப்படின்னா, அகைன் சீட் மேட்ரிக்ஸ் ரவுண்ட் 3க்கு வரும். ரவுண்ட் 3 ஓட சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி நமக்கு கிடைச்சிடும். தென் அத பேஸ் பண்ணி நீங்க ரவுண்ட் 3ல கலந்துக்கலாம். ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 3லேருந்து செப்டம்பர் 8 சாய்ஸ் ஃபில்லிங் அதே தான். 3லேருந்து 8 செப்டம்பர் 3 டூ 8 உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபார் ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங். தென் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் டேக்கிங் 2 டேஸ் அகைன் செப்டம்பர் 9 அண்ட் 10. தென் ரிசல்ட்ஸ் ஃபார் ரவுண்ட் 3 இஸ் ஆன் செப்டம்பர் 11. செப்டம்பர் 11 வந்து உங்களுக்கு ரவுண்ட் 3 ஓட ரிசல்ட்ஸ் குடுத்துடுறாங்க. தென் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட்டிங் டைம் வந்து அகைன் ஒரு 8 நாள். செப்டம்பர் 12லேருந்து 18க்குள்ள நம்ம போய் நம்ம கிடைச்ச காலேஜ்ல, கிடைச்ச இன்ஸ்டிடியூட்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிடணும். தென் வெரிஃபிகேஷன் அகைன் 2 நாள் முடிச்சுட்டு, திரும்ப ஏதாவது மிச்சம் இருந்தா, ஏதாவது இன்னும் அ அலாட் பண்ணவங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஸ்டே வேக்கன்சி. கடைசியா ஸ்டே வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 20 அதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் வந்து மிச்சம் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி தெரிஞ்சிரும். செப்டம்பர் 20ஆம் தேதி அந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு, நீங்க ஸ்டே வேக்கன்சிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 22லேருந்து செப்டம்பர் 24. ஓகே. தென் சாய்ஸ் ஃபில்லிங் 22லேருந்து 25 செப்டம்பர் 22 டூ 25 சாய்ஸ் ஃபில்லிங்கு. ப்ராசஸிங் 25, 26 முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் 25, 26 ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டே வேக்கன்சியோட ரிசல்ட்ஸ் வந்து செப்டம்பர் 27 உங்களுக்கு தெரிஞ்சிரும். ரிசல்ட்ஸ் சீட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. நீங்க ஜாயினிங் டேட் வந்து அன்னைக்கே போய் ஜாயின் பண்ணலாம். அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் டைம் குடுக்குறாங்க. ஸோ அக்டோபர் 3ஆம் தேதிக்குள்ள ஸ்டே வேக்கன்சில சீட் கிடைச்சவங்க போய் ஜாயின் பண்ணிடணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 ரவுண்டு அதாவது 3 ரவுண்ட்ஸ் அண்ட் 1 ஸ்டே வேக்கன்சி ஸ்டே ரவுண்ட். ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் இது எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். சீட்டு கிடைச்சா போய் நீங்க ஜாயின் பண்ணணும். அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க போடுங்க. ஓகே. அதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கடைசியில உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ரீஃபண்ட் உங்களுக்கு வந்து கடைசியில தே வில் டூ. ஆ நீங்க சீட்டு கிடைச்சாலும் ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. சீட்டு கிடைக்கலனாலும் அந்த செக்யூரிட்டி டெபாசிட்ட ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஸோ இதான் ஆல் இண்டியா அ கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல். ஸோ 4 ரவுண்டா நடக்குது. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தோஸ் ஹூ ஆர் செக்யூர்ட் மோர் தென் 500, 550 மார்க்ஸ் தே கேன் ஈஸிலி தே கேன் கோ ஃபார் ஆல் இண்டியா கவுன்சிலிங். ஏன்னா பிகாஸ் இந்த தடவ வந்து நீட் மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு லாஸ்ட் டைமை விட. ஸோ ஒரு 550 மேல எடுத்தவங்க, 500 மேல எடுத்தவங்க தே கேன் கோ ஃபார் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். தேங்க் யூ.